ஒரு சரியான சிந்தனை இருக்கும். 2 பேரும் ஒரே ப்ராஜெக்டில் இருக்கும், ஒரே மாதிரி சம்பளம் வாங்குறோம். அப்பார்ட்மெண்ட் ஒன்று சென்னையில் வாங்கலாம்னு நினைக்கிறோம். 2 பேருக்கும் பிங்க் கலர் பிடிச்சிருக்கு, 2 பேருக்கும் ஐஸ் காஃபி பிடிச்சிருக்கு, 2 பேர் மனமும் ஒத்து போகிறது. அம்மா அப்பாட்ட பேசி அவங்க ஆதரவோடு திருமணம் பண்ணா அந்த வாழ்க்கை நல்லா இருக்குமா இருக்காதா? உங்களுக்கு ஏன் பொறுக்க மாட்டேங்குது? இதுல என்னங்க பிரச்சனை இருக்கு? ஆனா உங்க வாழ்க்கையில மாப்பிள்ளைக்கு சொந்த வீடு இருக்கு, 50 லட்ச ரூபா கடன் இருக்கும். மாப்பிள்ளை MBA படிச்சிருக்கிறாரு, 8 அரியர் இருக்கும். பொண்ணுக்கு 60 பவுன் இருக்கும், எல்லாம் பேங்க்ல இருக்கும். ஆனா இங்க பொய்கள் இருக்காது, புரிதல் இருக்கும். அவனுக்கு 4 அரியர் இருக்குன்னு அவளுக்கு தெரியும். ஏன்னா இவளை லவ் பண்ணதுனால தான் அவனுக்கு அரியரே வந்தது. அவங்க வீட்டுல காசே இல்லைன்னு இவனுக்கு தெரியும். ஏன்னா அவளுக்கு பஸ் டிக்கெட்டை இவன் தான் எடுப்பான். அப்ப 2 பேர் குடும்ப நிலைமை தெரியும், வாழ்க்கை முறை தெரியும். அப்ப எப்படி எதிர்காலத்தை பற்றி திட்டம் போடுவது என்பது இங்கேதான் சிறப்பானதாக இருக்குமே தவிர அங்கே ஒருபோதும் அமையவே அமையாதுங்க.